வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Redmi 9 Power இந்த மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா Redmi 9 Power ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 8MP செல்ஃபி கேமராவில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். என்னுடைய ஃபேஸு டிடெக்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து உச்சி வெயில் ஒரு 12 மணிக்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். Redmi 9 Power இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வருது. ஸோ பாக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக சூப்பராக தான் இருக்குது. ஸோ பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ் டப்பா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது, எங்கேயோ தேஞ்ச மாதிரி இருக்குது. ஓகே, என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்ட் 128GB வேரியண்ட்டு. ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னாக்கா 17,000 போட்டுருவாங்க, 13,500 அவைலபிளாக இருக்குது. அண்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னாக்கா 5/20/21 5th மந்த்து போட்டுருவாங்க, அதாவது மே மந்த்து. ஸோ பாக்ஸோட சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே Redmi 9 Power அந்த மாதிரி தான் போட்டுருவாங்க. ஸோ டாப்பில் எதுவும் கிடையாது. ஸோ டப்பா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கின உடனே ஜஸ்ட்டு பாக்ஸை மட்டும் கட் பண்ணி உள்ள மொபைல் இருக்கான்னு செக் பண்ணிட்டாரு. உள்ள மொபைல் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அன்பாக்சிங் நமக்கு மிச்சமாகிடுச்சு. ஓகே, இதில் பாக்ஸில் ரியரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா Redmi 9 Power 48MP AI குவாட் கேமரா அண்டு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 18 watt சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றாங்க. ஃபுல் HD ப்ளஸ் டாட் நாச் டிஸ்பிளே. ஸோ டியூல் VoLTE சப்போர்ட், ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, டியூல் ஸ்பீக்கர் இருக்குது, ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட்டு, 6GB RAM 128GB வேரியண்ட். ஜஸ்ட்டு பாக்ஸை கட் பண்ணி உள்ள மொபைல் இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணாங்க. ஓகே, இப்போ உள்ள பாக்ஸ் உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணோம். ஸோ டப்பாவை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ ஒரு டிபியூ கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ சம் புக்லெட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு எப்போயுமே தேவைப்படாது. ஸோ அதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு மெயினான விஷயம் மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, பிளாக் கலர் வேரியண்ட்டு. மொபைல் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. பட் ரெட்மின்னு சொல்லி நல்லா பெருசாக போட்டுருக்காங்க. அது கொஞ்சம் ஷார்ட்டாக சின்னதாக போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ கேமரா செட்டப் நல்லா தான் இருக்குது. ட்ரிபிள் கேமரா செட்டப் குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, மொபைலில் ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணி சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 22.5 watt அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் பார்த்தீங்கன்னாக்கா 22.5. உங்களுடைய மொபைல் சப்போர்ட் பண்ணுறது 18 watt தான் சப்போர்ட் பண்ணும். பட் சார்ஜர் வந்து 22 watt கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேபிள் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் மொபைலில் பூட்டப் பண்ணும்போது பர்சனலைஸ்டு ஆட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை வந்து எனேபிள் பண்ணாதீங்க, டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்ஸ் எதுவும் வராது. அப்படியும் வராமல் இருக்காது. மேபி இதை நீங்கள் டிசேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஸோ எனேபிளில் இருந்தது அப்படின்னாக்கா அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள், டர்ன் ஆஃப் கொடுத்துருங்க. ஸோ மொபைல் பூட்டப் ஆகிடுச்சு. டிஸ்பிளே நல்லா குவாலிட்டியாக பார்க்குறதுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு MIUI 12 கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ 128GBயில் 17.4GB ஆக்குபை பண்ணிடுச்சு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா Android 10 தான் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் பார்த்திங்கனாக்கா 1/4/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 6GB RAM Octa core மேக்ஸிமம் 2.0 GHz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் வெர்ஷன் கிடையாது. ஸோ அப்டேட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது 12.0.8 வெர்ஷன் காமிக்குது. அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 396 MB கிட்ட காமிக்குது.
ஸோ அப்டேட்டை அப்படியே ஓரமாக வச்சுட்டு மொபைலுக்கு வருவோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் பார்த்திங்கன்னா 12.0.7. உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, வித் ஆப் ட்ராயர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆப் ட்ராயர் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எனேபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த ரெகுலர் மோடும் உங்களுக்கு இருக்கும், அண்ட் ஆல்சோ ஆப் ட்ராயர் மோடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் போனீங்கன்னாக்கா டார்க் மோடு அண்ட் ஆல்சோ ரீடிங் மோடு, கலர் ஸ்கீம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம், கஸ்டம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாட் ஆஃப் திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடு, ஸ்மார்ட் ஹோம், பேட்ரி இண்டிகேட்டர், இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைட்னஸ் லெவல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் வந்து சன்லைட் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சன்லைட்டில் இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சன்லைட் மோடை எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும். ஸோ அதிலே கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து சன்லைட் மோட் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஆட்டோ பிரைட்னஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நைட் மோடு பிரைட்னஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது நைட் மோடு நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக மாறிக்கும்னு நினைக்கிறேன். லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்லீப்பிங் டைம் கொடுத்துருக்காங்க, ரைஸ் டு வேக்கப், டபுள் டேப் டு டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் அது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பாக்கெட் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பஸ் கொடுத்துருக்காங்க, எஃப்எம் ரேடியோ கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோர் ஆப்ஸில் போனீங்கன்னாலும் ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க தேவையில்லாதது. ஓகே, இப்போ மொபைலுக்கு வருவோம். இந்த மொபைல் பார்த்திங்கனாக்கா ரெட்மி 9 பவர். ஸோ இது வந்து உங்களுக்கு டிசம்பர் 2020 லான்ச் பண்ண ஒரு மொபைல். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 9.6 mm திக்னஸ் இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா 198 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க, பட்டு ஃபிங்கர் பிரிண்ட் மஜ் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்காங்க, ஷைனிங்காக கொடுக்கல, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ சைட்லேயும் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 6.53 inches கொண்ட ஒரு IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷனில் 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா டச், இன்னொன்று ப்ரெஸ்னால் ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டச் பண்ணணும், அப்படி இல்லாட்டி டபுள் டேப் பண்ணிவிட்டு டச் பண்ணணும். இப்போ நான் ப்ரெஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா அப்படியே நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகாது, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் ஆகிற மாதிரி ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கனாக்கா ஸ்க்ரீன் ஆன் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரெஸ் அப்படிங்கிற டைப்பு. ஸோ அதுவே அந்த ப்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆஃபில் இருந்தாலும் ஸோ அப்படியே நீங்கள் டச் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு இப்படி வச்சாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ ரைட் சைடு உங்களுக்கு பவர் பட்டனே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்குது, அண்ட் ஆல்சோ வால்யூம் ராக்கர்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, டெடிகேட்டட் SD கார்டு போகிற மாதிரி ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது, சாரி மைக்கு கொடுக்கல. ஸோ அது வந்து IR பிளாஸ்டர். ஸோ செகண்டரி ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாப்பில் இருக்கக்கூடிய செகண்டரி ஸ்பீக்கரில் மேபி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு தெரியல, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைப் C போர்ட்டு, ஸ்பீக்கர் கிரில், அண்ட் ஆல்சோ ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலுக்கு வாட்டர் ரிப்லண்ட் கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, அதாவது 128 GB வேரியண்ட்டுக்கு 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுவே 64 GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 2.1 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஏன்ட்ட இருக்கிறது 128 GB வேரியண்ட்டு, அதனால் இதுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த விஷயம் வந்து ரெட்மி 9 ப்ரைமில் கொடுக்கல, ஸோ 9 பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 ப்ரைமுக்கும் 9 பவருக்கும் இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதில் 5000 mAh பேட்டரி இருக்கும், இதில் வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஆல்சோ அதில் வந்து MediaTek ப்ராசஸர், இதில் வந்து Qualcomm Snapdragon 662 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு MediaTek Helio G80 ப்ராசஸரை விட இந்த Qualcomm Snapdragon 662 ப்ராசஸர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 11 nm சிப்செட்டு. ஸோ கேமரான்னு எடுத்திங்கன்னா ரியலில் உங்களுக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 48 MP, நார்மலாக 12 MPயில் ஷூட் பண்ணும். 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டியூல் பேண்ட் வைஃபை அண்டு ப்ளூடூத் 5 கொடுத்துருக்காங்க. ஹெட்சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.868 கொடுத்துருக்காங்க. பாடி சார் வேல்யூ 0.865 Watt/kg கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மல் அண்டு அல்ட்ரா வைடு அண்ட் ஆல்சோ 2x ஜூம் இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோடு, வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரேட்டு அண்ட் ஆல்சோ மோர் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னாக்கா அதில் நைட் மோடு, 48 MP, ஷார்ட் வீடியோ, பனரமா, டாக்குமெண்ட் மோடு, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸு, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வாட்டர் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோன்னு எடுத்திங்கன்னா ரியர் வீடியோவில் உங்களுக்கு 1080p மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க அண்டு மேக்ரோ வீடியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியில் இருக்கக்கூடிய 8 MP கேமராலையும் உங்களுக்கு 1080p வரைக்கும் கொடுத்துருவாங்க மேக்ஸிமம். ஃபோட்டோவில் ஃப்ரண்ட் அண்டு பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்குது. AI மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ண மாதிரி தெரில. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் ஹைக் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு GST போட்டு தள்ளிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட்டுக்கு தான் நிறையா லாபம் கிடைக்குது அண்ட் ஆல்சோ மொபைல் பிராண்டுக்கும் லாபம் கிடைக்குது. மக்கள் மட்டும்தான் ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஆன்லைன் மொபைலே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஹைக் இவ்வளோ இருக்குது அப்படின்னும் போது ஆஃப்லைன் மொபைலில் பார்த்தீங்கன்னா அதை கேட்கவே தேவையில்ல. ஒரு 15,000 விற்கக்கூடிய ஒரு மொபைலில் 25,000 30,000 அப்படின்னு விற்றுட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆன்லைன் மொபைலும் மோரார்லெஸ் லான்ச் பண்ணும்போதே அந்த மாதிரி ரேட்டில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எது எப்படியோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு மொபைலை வாங்குங்க. ஸோ வாங்குகிற மொபைலை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுங்கள். இந்த மொபைலில் கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் ஃபுல் ரிவ்யூவில் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 13,500க்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் செலக்ட் பண்ணுவீங்களா, இல்லை வேறு எந்த மொபைலாவது செலக்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா டே லைட்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். Snapdragon 662 ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். ஸோ அதுலேயும் இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயில் ஓரளவுக்கு குவாலிட்டியான பிக்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இந்த ப்ராசஸரில் நம்ம கேமராவை ஆன் பண்ணி நம்ம ஷூட் பண்ணும்போது இந்த மொபைலில் இருக்கக்கூடிய MIUI பார்த்திங்கனாக்கா நமக்கு ரொம்பவே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து மொபைலில் ஆஃப் பண்ண சொல்லுது கேமராவை. ஒரு அப்டேட் ஒன்று காமிக்குது. அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். AI மோடு, பியூட்டி மோடு, ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணி காமிக்குது. அதே மாதிரி இந்த பிளரிங் எஃபெக்ட் போர்ட்ரேட்டில் நம்ம எடுக்கும்போது பிளரிங் எஃபெக்ட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லலாம். சூப்பர்னு சொல்ல முடியாது, கேமராக்காக இந்த மொபைல் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய மேக்ரோ கேமரா பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ டே லைட்டில் மேக்ரோ கேமரா ஆப்ஜெக்ட் கிட்ட நீங்கள் கொண்டு போகும்போது ஓரளவுக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பாக கிளியரான ஒரு பிக்சர் குவாலிட்டி கிடைக்குது. அண்ட் ஆல்சோ அல்ட்ரா வைடும் பார்த்திங்கனாக்கா 8 MP அல்ட்ரா வைடு ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பர் ஆஹா ஓஹோன்னெலாம் சொல்ல முடியாது. அல்ட்ரா வைடு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஓரளவுக்கு ஓகேவாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. மெயின் கேமரா பார்த்திங்கனாக்கா நார்மலாக 12 MPயில் ஷூட் பண்ணிக்கலாம். அதில் 2x ஜூம் போட்டிங்கனாலும் ஓரளவு கிளாரிட்டியாக கிடைக்குது. மேக்ஸிமம் 8x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணும்போதும் சரி, மெயினாக நம்ம 12 MPயில் டேரெக்டாக எடுக்கும்போதும் சரி, நமக்கு வந்து கிளாரிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி தெரியுது. அதாவது டார்க்கரை மோர் தென் டார்க்கராக மாற்றுது. அதே மாதிரி அந்த ப்ளூ கலரை மோர் தென் ப்ளூவாக மாற்றுது. ஒயிட்டை மோர் தென் ஒயிட்டாக, க்ரீனை மோர் தென் க்ரீனாக, அதாவது கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் நாட் ரியாலிட்டி. ஸோ அப்போ நமக்கு கண்டிஷன் வந்து நல்லா லைட்டிங் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லான ஒரு பிக்சர் கிடைக்குது. பட் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக எதிர்பார்க்கலாம். பட் லைட்டிங் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும், அதில் ஷேடோஸ் அதிகமாக இருந்தாலும் அதிலலாம் நமக்கு வந்து டீட்டெயில்ஸு கம்மியாக தான் தெரியுது. அதாவது டார்க்கர் ஏரியாவில் நமக்கு அதாவது டைனமிக் ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ராசஸர்லையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.